நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவிற்கு செல்றாங்க. ஒரு முறை மதீனாவிற்கு சென்ற போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, மதீனாவாசிகள் ஒரு 2 குறிப்பிட்ட தினங்களை சும்மா ஒரு ஃபார்முலாவா 2 குறிப்பிட்ட தினங்களை வச்சிருக்காங்க. இந்த தினங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துறது, எல்லா மக்களும் ஒன்றிணைந்து அந்த தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இது எதற்காக செய்றீங்க, எந்த காரணத்தினால இந்த தினத்தை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது, இதுல எந்த ஒரு காரணமும் இல்ல, எந்த ஒரு காரணமும் இல்லாம நாங்க சும்மா தான் இந்த 2 நாட்களை நாங்க செலக்ட் பண்ணி வச்சு இந்த 2 நாள்ல ஒரு விளையாட்டு பயிற்சி வைக்கிறது, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுட்டு ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடுற மாதிரி அந்த நாட்களை அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்த தினங்களை என்ன செய்யாதீங்க, உங்களோட கொண்டாட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்க இந்த 2 தினங்களுக்கு விட சிறந்த 2 நாட்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான். என்னென்ன நாட்கள் அப்படின்னா, ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அபுதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்குது. இப்போ அன்றைய தினம் மக்கள் மத்தியில எதுவுமே இல்லை, எந்த ஒரு வணக்க வழிபாடும் இல்லாம, எந்த ஒரு நாளையும் குறிப்பிட்டு இந்த நாள்ல இந்த ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாம, நார்மலா ஒரு 2 நாளை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த நாள்ல நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுப்போம், மக்களுக்கு நம்ம ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த நாளையே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க இப்படி ஒரு தனிப்பட்ட தினத்தை எல்லாம் கொண்டாட்டமாக எடுத்து செய்யாதீங்க. கொண்டாடுவதற்கு தகுதியான 2 நாட்கள் என்ன அப்படின்னா, ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர். ஈதுல் அல்ஹா அப்படின்றது நமக்கு அல்லாஹ் நோன்பு பெருநாள், இன்னும் ரமலானுடைய பெருநாளாக இருக்கக்கூடிய அந்த 30 நாள் நம்ம நோன்பு வச்சிருப்போம். அந்த நோன்பு பெருநாளையும், இன்னொன்று என்னது, துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் வரக்கூடிய பெருநாளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு காட்டி தராங்க. இப்போ அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறையில் கொண்டாடுவதற்கு தகுதியான 2 தினங்கள்னா அது என்னது, இந்த 2 பெருநாட்கள் மட்டும்தான். இது இல்லாம வேற எந்த ஒரு தினமுமே நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, பெருநாளாகவோ ஒரு முக்கியமான ஒரு கொண்டாட்டமான நாளாகவோ நாம் எடுத்து செயல்படுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த இந்த 2 திருநாள் மட்டும்தான் நமக்கு பெருநாளாக இருக்குது. இன்றைய தினம் நான் உங்களுக்கு மத்தியில பேச எடுத்துக்கொண்டு உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாசம் என்ன மாசம், ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல்ல என்ன வரும், மீலாது நபி. சரி, இப்போ இன்றைய இந்த தினத்துல நாம் எடுத்துக்கொண்டு உள்ள தலைப்பு மீலாது நபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும். ரசூலுல்லாஹ் மீலாது நபியை கொண்டு நாம் ரசூலுல்லாஹ் வழிமுறையில ஏதாச்சும் நமக்கு படிப்பினை இருக்கா, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்களா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த மீலாது நபினா என்னது, மீலாது நபினா என்னது, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள். வேற என்னெல்லாம் செய்வாங்க இந்த மீலாது நபில? மௌலூத் ஓதுவாங்கன்னு சொல்றீங்க, வேற நிறைய பிதஅத்தான காரியங்கள் செய்யறாங்க. வேற என்ன செய்யறாங்க? பைத் ஓதிட்டு ஊர்வலம். இந்த மௌலூதுடைய தினத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மீலாத் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத பல வழிமுறைகளை மக்கள் செய்யறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடக்கூடிய மக்கள் பள்ளிவாசல் உட்காந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கேக் கட் பண்ற, ரசூலுல்லாஹ்வுடைய பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி வீடியோ போடக்கூடிய மக்களாகவும் இன்றைய தினத்துல பல மக்கள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்னும் மாற்று மத கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய பல விதமான செயல்களை கொண்டு இந்த மார்க்கத்துக்குள்ள பூஜக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு கலர் கலரா லைட் தொங்க போடுறது, இன்னும் பள்ளிவாசல்ல அல்லாஹை அழைக்க வேண்டிய பள்ளிகளில் ரசூலுல்லாஹ் கொண்டு அழைக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து கண்ணியங்களையும் கொடுத்து அவங்கள அழைக்கிறது, மௌலூதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்கள் செஞ்சுட்டு வராங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி இருந்திருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் ஒரு முறையாவது இந்த மௌலூத் என்பதை கொண்டாடி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதுதான் உண்மை. ரசூலுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடியது கிடையாது. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்றான், மா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களுக்கு
இந்த தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எதை செய்யன்னு சொல்லி ஏவுனாரோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எதை செய்யாதீங்கன்னு உங்களை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்றான். இப்போ நமக்கு அல்லாஹுடைய தூதரிடம் நமக்கு என்ன இருக்குது? ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு. ரசூல்லா நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நம்ம இன்றைய தினத்துல நமக்கு ஒருவரை நம்ம ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நபரை சொல்லுவோம். ஆனா ரோல் மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியான ஒரு நபர் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அந்த தூதர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, எல்லா விஷயங்களிலும் நமக்கு கரெக்டான வழிமுறையை காட்டி கொடுத்திருக்காங்க. அந்த வழிமுறையின்படி வாழ்வதுதான் நமக்கு கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டிட்டான். இப்போ அல்லாஹுடைய தூதர் தனது வாழ்நாளில் இந்த விழாவை கொண்டாடியதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுமே இல்ல. அதே நேரத்துக்கு அல்லாஹுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய மகளோ, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோ, ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்மார்களோ யாராச்சும் இந்த நாளை கொண்டாடினாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அவங்களும் என்ன செய்யல, இந்த நாளை கொண்டாடல. நாம இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய குடும்பத்தினர், இந்த உலக மக்கள் அனைவரும் விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? தன்னுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சாங்க. தன்னுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. தாய் தந்தையை விட ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னா உடனே அதை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமாக கண்ணியம் செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொன்னா உடனே அதை செஞ்சிருவாங்க. இந்த செய்யாத அப்படின்ற ரசூலுல்லாஹ் கிட்ட எதிர்த்து பேசாம அதை உடனே கேட்டு நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போன இதுல பார்த்தோம், ஹுனைன் போருடைய சம்பவத்துல பார்த்தோம். மதீனாவாசிகளுக்கு பொருட்கள் எல்லாம் கொடுக்காம மக்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க எல்லாம் செல்வத்தை கொண்டு போகும்போது நீங்க உங்களோட என்ன கூட்டிட்டு போக நீங்க விரும்பலையான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, உடனே கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்று நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களோட தவறை திருத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்படி பல சம்பவங்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும், ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்காக கொண்டாடணும்னு சொல்லி எடுத்தாங்களா அப்படின்டா இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல இந்த மிலாது விழா ரசூலுல்லாஹ்வும் கொண்டாடல. அதற்கு அடுத்து வந்த சமுதாய மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளாக இருந்து ஆட்சி புரிந்த யாருமே என்ன செய்யல, இந்த மிலாது விழாவை கொண்டாடவே இல்லை. இதற்கான ஹதீஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சஹீஹான ஹதீஸும் கிடையாது, லைஃபான ஹதீஸுமே கிடையாது. மீலாது நபி ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை பற்றி எந்த ஒரு ஹதீஸுமே என்ன இல்ல. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இந்த விழா என்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் இத கொண்டாடவே இல்லை அப்படின்றத நம்ம உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹைருக்கும் குர்னி, உங்களில் சிறந்தவர் எனது சமுதாய மக்கள். குர்னி அப்படின்றத அரபியுடைய மொழிபெயர்ப்புல எடுக்கும் போது 4 விதமா எடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு கொம்புடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நூற்றாண்டுன்னு சொல்லலாம், இல்ல சமூகம், ஒரு சமுதாயத்தை சொல்லலாம். உங்களில் சிறந்தவர் எனது இந்த நூற்றாண்டில் உள்ள சமூக மக்கள். அதன் பிறகு சும்மல்லதீன எலூனஹும் அப்படின்றாங்க, அதன் பிறகு வரக்கூடிய மக்கள். அதன் பிறகு யாருன்னா அதன் பிறகு வரக்கூடிய மக்கள். அதன் பிறகு வரக்கூடிய மக்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 2 முறை சொன்னாங்களா இல்ல 3 முறை சொன்னாங்களா அப்படின்றத எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. இமாம் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெறுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களே ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, சிறந்த சமுதாயம், சிறந்த மக்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த மக்களிடம் அந்த பழக்க வழக்கம் இருந்ததா அப்படின்டா அவர்களிடம் அந்த பழக்க வழக்கம் இல்ல. இது எப்போ ஆரம்பிச்சு? இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், மிலாது நபி ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல இல்லைண்டா அது எப்போ ஆரம்பிச்சிச்சு? இதன் ஆரம்பித்த காலகட்டம் என்னன்னா ஹிஜ்ரி 400வது நூற்றாண்டுல தான் இந்த மிலாது நபி அப்படின்றது ஆரம்பிக்குது.
ஹிஜ்ரி 357 இருந்து 567 வரைக்கும் ஃபாத்திமீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத கூட்டத்தினர் மிஸ்ர் அப்படின்னா இன்றைய எகிப்து, மிஸ்ர் என்ற நாட்டை ஆண்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல அப்துல்லா பின் மைமூன் அல் கதாஹ் அப்படின்ற ஒரு யூதன் தான் என்ன செய்யறாருன்னா பல விழாக்களை கொண்டு வராரு. இஸ்லாத்துக்குள்ள பல விழாக்களை அந்த நபர் வந்து கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரக்கூடிய நபர் என்ன செய்யறாருன்னா அவர் கொண்டு வந்த ஒரு நாள் தான் இந்த மிலாது நபி. அவர் மூலமாக தான் இந்த மிலாது நபி அப்படின்றது வருது. எப்போ வருதுன்னா 400வது நூற்றாண்டு, ஹிஜ்ரி 400வது நூற்றாண்டில் இருந்து தான் இந்த மிலாது நபி என்பது ஆரம்பமாகுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் சஹாபாக்கள் கிட்ட இல்ல, அபூபக்கர் அலி அவங்களுடைய இதுல இல்ல, ஹலிஃபாவுடைய ஆட்சி காலத்துல இல்ல, உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல இல்ல, உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல இல்ல, அலி அலி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல இல்ல, தாபீன்களுடைய காலத்துல இல்ல, தபா தாபீன்களுடைய காலத்துல இல்ல, புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் சொல்லி இவர்கள் அறிவித்த எந்த ஒரு ஹதீஸ் புத்தகங்களிலும் இந்த மிலாது நபி பற்றிய விஷயங்கள் இல்ல. இப்னு கசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்னு கசீர், தப்சீர் இப்னு கசீர், யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தப்சீர் இப்னு கசீர் இது என்ன புக்கு அப்படின்னா குர்ஆனுடைய விளக்க உரை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தப்சீர் இப்னு கசீர். இந்த இமாம், இந்த புத்தகத்தை எழுதிய இந்த இமாம் சொல்றாங்க இந்த சம்பவத்தை. என்ன சொல்றாங்கன்னா மிஸ்ரை ஆண்டு வந்த இந்த நபர் தான் அப்துல்லா பின் மைமூன் அல் கதாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் இந்த விழாக்களை எல்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இதுல ஒரு விழா தான் இந்த என்ன விழா, அது மீலாது நபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எந்த புத்தகத்துல இடம்பெறுது அப்படின்னா ஃபிதாயா வன் நிஹாயா பாகம் 11வது புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் வந்து மௌலூத் ஓதுவதை நமக்கு அனுமதிச்சது கிடையாது. இப்போ மௌலூத் எடுத்தோம் அப்படின்னா மௌலூதுல என்ன மாதிரியான வாக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். மௌலூதில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் என்னன்னு இருக்குதுன்னா அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய வாக்கியங்களும் இருக்கு, வரம்பு மீறி ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய வாக்கியங்களை நாம என்ன செய்யறோம், மக்கள் சொல்றாங்க. அது என்ன மொழியில இருக்குதுன்னு பார்த்தோம்னா அரபு மொழியில இருக்குது. அரபு கவிஞர்கள் எழுதிய கவிதைகளாக இருக்கு புத்தகங்களா. சுபஹான மௌலூத், மொஹைதீன் மௌலூத் இப்படின்னு சொல்லி பல பேர்கள்ல மௌலூதுகள் இருக்கு. இந்த மௌலூதுகளை ஓதும் போது அதற்கான அர்த்தம் புரியுமா? என்ன செய்யாது, புரியாது. புரியாம எனக்கு மூதாதையர்கள் சொன்னாங்க, எனக்கு முன்னால போன சமுதாயம் சொன்னாங்க, என்னுடைய தாய் தந்தை சொன்னாங்க, என்னுடைய பாட்டி தாத்தா ஓதுனாங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நாமளும் என்ன செஞ்சிடறோம், அதை தொண்டு செய்யக்கூடிய மக்களாக நாம இருந்திருக்கோம். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அதுல இருந்து நம்மள என்ன செய்யணும்னா பாதுகாக்கணும். இந்த வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை தரக்கூடியவனாக இருக்கணும். இன்னும் இந்த மீலாது நபியை வந்து நாம ஒரு விஷயத்துல கனெக்ட் பண்ணலாம். எதுல பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டு வருவாங்க. டிசம்பர் 25 என்ன செஞ்சிருவாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. அது என்ன நாள்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை என்ன செஞ்சிடறாங்க, கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க, கிறிஸ்துமஸாக கொண்டாடுறாங்க. இதையே அப்படியே டிட்டோவா கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க நம்ம மக்கள், மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ லஹு மின் ஃபீஹி மின்ஹு ரத்துன். யார் மார்க்கத்துல நான் சொல்லாத ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாரோ அது நிராகரிக்கப்படும். அந்த செயலுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நாம இஸ்லாத்துல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தராத ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால் அந்த செயல் மார்க்கத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ரசூலா சொல்றாங்க வரம்பு மீறி புகழ்றத ரசூலா தடை செஞ்சிருக்காங்க. இப்போ வரம்பு மீறி புகழ்தல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா ஒரு நபரை நாம புகழும் போது அந்த நபரை இப்ப சூப்பரா செஞ்சிருக்கப்பா, மாஷா அல்லா, நல்லா இருக்கு, அல்லாஹ் உனக்கு நல்லா இல்ம கொடுத்துருக்கான், நீ நல்லா செஞ்சிருக்க, இப்படி புகழ்றதுன்றது வேற. நீங்க தான் இறைவன் மாதிரி என்னை வந்து காப்பாத்துனீங்க, நீங்க வந்து ரொம்ப சூப்பர் பவரா இருக்கீங்க இப்படின்னு சொல்லி அல்லாஹுக்குள்ள தன்மைகளை கொண்டு வந்து நம்ம வந்து அந்த மனிதரை புகழ்ந்தோம். ஒரு மனிதரை புகழ்ந்தோம்னா அது என்னது, இணையத்துல கொண்டு போய் விட்டுரும். இதை வந்து ரசூலா சொல்றாங்க நீங்க வரம்பு மீறி புகழாதீங்க. அது எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தத்ரூனி கமா அதுரத்தின் நசாரா இப்னு மரியம், நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சொல்லிட்டு நசாரா மக்கள் எப்படி
தன்னுடைய நபியான இப்னு மரியம் ஈசப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தார்களோ அது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, புகழவே செய்யாதீங்க. ஆனா என்ன சொல்றீங்க, இன்னமா ஆனா அப்துஹு, நான் அல்லாஹுடைய ஒரு அடிமையாக இருக்கிறேன், அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறேன். ஃபகூலு, நீங்கள் அலையுங்கள், என்ன சொல்லி கூப்பிடுங்க, அப்துல்லா, அல்லாஹுடைய அடியான் என்று கூப்பிடுங்க. நீங்க இன்னும் என்ன சொல்லுங்க, ரசூலஹு, அவனுடைய தூதர்ன்னு சொல்லி கூப்பிடுங்க. யார் ரசூலுல்லான்னு நம்ம சொல்றோமா, அல்லாஹுடைய தூதரேன்னு சஹாபாக்கள் கூப்பிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க கூப்பிடுங்க. ஈசப்னு மரியம அவங்க அந்த நபியை எப்படி அந்த மக்கள் அழைத்தார்களோ அதை போன்று என்னை நீங்கள் அழைக்காதீர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி வரவு மீறி புகழ்ந்தாங்களோ அது போல என்னை நீங்க புகழாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நாம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தினமும் ஒவ்வொரு வேளையிலும் தொழுகையில வந்து ஒரு சூறா ஓதும். அந்த சூறா இல்லைன்னா நம்மளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன சூறா? அல்ஹம்து சூரா. இப்ப அல்ஹம்து சூராவுடைய முதல் வாக்கியம் என்ன? அல்ஹம்து சூரா குரானுடைய முதல் சூரா. குரான்ல முதலாக இருக்கக்கூடிய அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்துடைய முதல் வசனமே என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்றான்? அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். புகழுக்குரியவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அவனை புகழ வேண்டிய ஒரு புகழை அவன் அல்லாத வேற எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நமக்கு அது என்ன செஞ்சிரும்? இணை வைத்தல்ல கொண்டு போய் விட்டுரும். அது எப்படிப்பட்ட தூதராக இருந்தாலும், அல்லாஹுடைய நேசத்துக்குரிய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் வந்து ரசூல்லா என்ன சொல்றாங்க நமக்கு, நீங்க எனக்காக துவா செய்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அது போல எனது குடும்பத்தாருக்கும் எனது நபியான இந்த முகமதுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய எனக்கும் என்ன செய்யுங்க, அருள் புரிவாயாகன்னு சொல்லி கேட்க சொல்லி கொடுக்குறாங்க சலாவாத்தை. அப்போ அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட அல்ல டேட் சொல்லி அனுமதி கொடுத்துருக்கானா? இல்ல. இப்ப நமக்கு அல்லாஹுடைய தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு, ரசூல்லா அதை சொல்லி கொடுக்கவே இல்லை நமக்கு. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரசூல்லா என்ன செஞ்சுட்டாங்க, என்ன புகழவே புகழாதீங்க, என்ன அல்லாஹுடைய தூதர்னு சொல்லுங்க, இல்லைன்னா அல்லாஹுடைய அடிமைன்னு சொல்லுங்க. இது இல்லாம வரம்பு மீறி என்னை நீங்கள் புகழாதீர்கள்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மௌலூத் என்ற பெயரால் பல விதமான அனாச்சாரங்களை வந்து செய்யறாங்க. பாவங்களை மன்னிக்க கூடியவரு, எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் யாரு? அல்லாஹ். பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரு? அல்லாஹ். இதை நம்ம மொழியில சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இது அரபி மொழியில வந்து நம்ம கிட்ட சொன்னா நமக்கு புரியுமா? புரியாது. இப்ப நாம என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை நாம் சொல்றோம்னா அதற்கான பொருள் என்ன, அதுல வந்து என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன் பிறகு அதன் பால் நம்ம நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் இந்த மௌலூது மட்டும் இல்லாம இன்றைய தினத்துல என்ன செஞ்சிடறாங்க, ஊர்வலம் போறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் ஹராமாக ஆக்கிய இசையை கொண்டு பாட்டு போட்டு பேண்டு வாசிச்சுக்கிட்டு டான்ஸு, தேவையில்லாத கேளிக்கைகள், நிறைய விதமான அனாச்சாரங்களை என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு வந்து இதற்குள்ள வைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டிய பள்ளிவாசல்கள் என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு போய் அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் வச்சிடுறாங்க. பள்ளிவாசல் யாருக்காக கட்டப்பட்டது? அல்லாஹுக்காக. அல்லாஹுவை மட்டுமே அந்த இடத்துல நாம பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனா அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சபையை ஏற்படுத்தி அனைவரையும் அழைத்து மௌலூது ஓதி அந்த மௌலூதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாங்க, மக்களை வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயமாக இது இருக்கு. இப்போ இந்த விஷயத்திற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. இந்த அரபியில் இருக்கக்கூடிய கவிதைகளுக்கெல்லாம் நம்ம பொருள் தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோமா, இது எவ்வளவு பெரிய வாக்கியம் தவறாக இருக்குது, இந்த தவறுகளை விட்டு நாம விலகி கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு நாம என்ன செஞ்சிடணும்னா விலகி கொள்ளணும். இதுல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த மௌலூத் எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, மீலாது நபி கொண்டாடக்கூடாதுப்பான்னு சொல்லி ஒரு நபரிடம் போய் சொல்லும் போது அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் இது என்ன, என்னுடைய தாய் தந்தை செஞ்சாங்களா, என்னோட வாப்பா செஞ்சாங்க, அவங்களோட வாப்பா செஞ்சாங்க, இப்படி பரம்பரையா எங்களோட மூதாதையர்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க, நீ வந்து என்னப்பா தப்புன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நம்ம போய் சொல்லும்போது என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கேள்விதான் வரும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா கீல லஹும் தஆலவ் இலா மா அன்ஸலல்லாஹு வ இல ரசூலி, மக்களிடம் நீங்கள் விரைந்து வாருங்க, எதன் பக்கம்னா அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டா அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா
காலு ஹஸ்புனா எங்களுக்கு போதுமானது, மா வஜதுனா அலைஹி ஆபாவுனா நாங்கள் எங்களுடைய தந்தையை எதன் பக்கம் பார்த்தோமோ அதுவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நாள் லவ்கான ஆபாவுக்கும் லா யஅலமூன், அந்த மக்கள் உங்களுடைய தாய் தந்தையெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்தா கூட உங்களுக்கு அது போதுமானதா, எந்த விஷயமும் தெரியாமல் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இது போதுமானதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் வலா யஹ்ததூன், அவர்கள் எதையும் அறியாமல் இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் போதுமானவர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த வசனத்துல சொல்றான் அப்படின்னா 5வது அத்தியாயத்துடைய 104வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். இன்னும் இதே மாதிரி விஷயங்களை அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசும்போதும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டதாக சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டதாகவும் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல எப்படி சொல்றான் அப்படின்னா மக்கா நகரத்துல இருந்த அந்த மக்கத்து காஃபிர்களிடம் ரசூல்லா சொல்லும் போதும் அந்த மக்களும் இதே கேட்டதாக சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இடத்துல நமக்கான கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? நமக்கான கேள்வி என்ன கிடைக்குது? என்னுடைய மூதாதையர்கள்லாம் செஞ்சாங்களே, எனக்கு முன்னாடி சென்ற மக்கள்லாம் செஞ்சாங்களே, இவர்கள் சொல்வதெல்லாம் எப்படி, இவங்க சொல்றதெல்லாம் பொய்யாகுமா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து மக்கள் கேட்பாங்க. நம்ம போய் சொல்லும் போதும் கேட்பாங்க. அப்போ இந்த இடத்தில் நமக்கான கேள்விக்கான பதில் என்ன? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அறியாமல் அவங்களுக்கு எந்த ஒரு அறிவுமே இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அதுவும் உங்களுடைய தாய் தந்தையை சொல்றத நீங்க ஏத்துட்டு நடப்பீங்களா? நீங்க அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல கேட்கிறான் நம்மளை பார்த்து. அப்ப நமக்கான இப்ப நமக்கு கேள்விக்கு தெளிவு கிடைச்சிருச்சா? நமக்கு பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய தூதரும் அந்த குர்ஆனும் மட்டும்தான். அது இல்லாம வேற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது யார் சொன்னாலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை நம்மை தடுத்துட்டாங்கன்னா அதை செய்வதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது அப்படின்றத நாம இதுல இருந்து தெளிவா உணரலாம். இன்னும் ரசூல்லா சொல்றாங்க, எல்லா பயான்கள்ல அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இதை என்ன அப்படின்னா, இன்ன அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லா வ அஹ்ஸனல் ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படின்ற இந்த இதை கேள்விப்பட்டிருக்கோமா? இன்னும் வஷரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, இருக்கக்கூடிய செயல்களில் மிகவும் தீமையான செயல் என்ன அப்படின்னா புதுமையாக உருவாக்கக்கூடிய ஒரு செயல். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு. வகுல்ல பிதஅத்தின் வலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் என்ன செஞ்சிருது? வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் விட்டுருது. வகுல்ல லலாலத்தும் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்குது. புதுமையாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்திலிருந்து பிதஅத், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காத விஷயம், இதை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போகக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்றத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கைக்குரிய மாதங்கள் அப்படின்னு சொல்லி 4 மாதங்களை சொல்றாங்க. 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அந்த மாதங்கள் என்னென்ன அப்படின்றத ரசூல்லா நமக்கு ஹதீஸ்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தெரியுமா? மாதங்கள் 4 மாதங்கள் தெரியுமா? முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ரமலானுடைய மாசம் வந்துருச்சுன்னா நீங்க அதிகமாக விரைந்து உங்களுடைய அமல்களை செய்யுங்க. ரமலான்ல ரசூலுல்லாஹ் காற்றை விட வேகமாக அமல்களை செய்யறதுக்கு முற்படுவாங்க அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் எடுத்தோம்னா இருக்க சிறந்த நாள், அல்லாஹ் படைச்ச தினங்களில் மிகவும் சிறந்த நாள் அப்படின்னா எதை சொல்லுவோம்? யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு தினமாக ரசூலுல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்லி காட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு சூறாவும் அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி கொடுத்துருக்கான். இன்னும் ஜிஹாத் செய்து போர் செய்வதை விட சிறந்தது ஹஜ் பெருநாளுடைய அந்த முதல் 10 தினங்கள்ல அமல் செய்வது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 சிறந்த பண்டிகைகளுடைய தினமாக ஈதுடைய தினங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சிறந்த நேரம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ்விடம் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரமாக நமக்கு ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு மனிதர் பள்ளிவாசல், அன்றைய தினம்லாம் எப்படி இருக்கும்? பள்ளிவாசல் நல்லா இன்னைக்கு இருக்க மாதிரி மேட் போட்டு
டைல்ஸ் போட்டு இப்படி இருக்குமா, ஓப்பன் பிளேஸ்ல இருக்கும், மண் தரைகள் இருக்கும், அதுல எச்சில் துப்புனா எப்படி துப்பணும், சஜா செய்யற இடமா இருக்கும், எப்படி எச்சில் துப்பணும், பள்ளிவாசல்ல வந்து ஒரு காட்டரபி வந்து சிறுநீர் கழிச்சிருவாரு, அப்ப அவரிடம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி நமக்கு எல்லா வாழ்நாளுடைய அனைத்து தேவைகளையும் சொல்லி கொடுத்த அந்த தூதர், இது நமக்கு தேவையமா, இந்த மிலாது நபி கொண்டாடுவது மிகவும் முக்கியமான விஷயமாக இருந்தால், அது சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக இருந்தால், அது என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டாத ஒரு விஷயம், இது பிதஅத்தான ஒரு விஷயம். இந்த பிதஅத் எதன் பக்கம் கொண்டு செல்லும், நம்ம நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றத உணர்ந்து இதை விட்டு விலகு கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அதோடு நிறுத்தாம நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோ இந்த செயலை செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடணும், அவங்கள அதை விட்டு தடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துஅமினூன பில்லாஹ். நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அதனால நீங்க சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. நீங்க அதிகமாக நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். நீங்கள் இதை வந்து நமக்கு அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் கட்டளையாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிடணும், மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஒருவர் அந்த தவறை செஞ்சாங்க அப்படின்னா அதை விட்டு நம்ம அவங்கள தடுக்கணும். இது செய்யாதப்பா, இதற்கும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி கொடுத்த வழிமுறைக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே கிடையாது, இது ரசூல்லா சொல்லி கொடுத்த வழிமுறையே கிடையாது அப்படின்றத நாம எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் வந்து நம்ம இப்ப ஹிஜ்ரத்னு சொல்றோமா, ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹிஜ்ரத் எதுல இருந்து கணக்கிடப்பட்டது? ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3ன்னு சொல்றோமா. ஹிஜ்ரி 1400க்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த ஹிஜ்ரத் எந்த நாளில் இருந்து கணக்கிடப்பட ஆரம்பிச்சிச்சு? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஹிஜ்ரத் என்ற இதுவே வந்து கேலண்டரே ஆரம்பமாகுது. ஹிஜ்ரி அப்படின்னு சொல்றோம். ஹிஜ்ரத் செய்து வந்த ஆண்டிலிருந்து தான் இந்த இது வந்து கணக்கிடப்பட்டு வருது. இஸ்லாமிய வருடமான அந்த கணக்கு படி பார்ப்போம்னா 1400 வருடங்களுக்கு மேல போயிட்டு இருக்கு. ரசூல்லா ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த தினத்திலிருந்து தான் இந்த ஹிஜ்ரத் என்பது கணக்கிடப்படுது. இதை வந்து ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இதை பத்தி சொல்றாங்க. சஹல் இப்னு சாத் அவங்க சொல்றாங்க, மா இது மின் மபஅஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்ட அந்த தினத்திலிருந்து நாங்கள் கணக்கிடவில்லை. வலா மின் வஃபாத்திஹி, இன்னும் அவர்களுடைய மரணத்துடைய நாளில் இருந்தும் நாங்கள் இந்த ஹிஜ்ரத்தை கணக்கிடவில்லை. வஅது இல்லாமின் மக்தமிஹில் மதீனா, அவர்கள் மதீனாவிற்கு புறப்பட்டு சென்ற அந்த தினத்திலிருந்து தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஹிஜ்ரத்தை கணக்கிட்டு இருக்கோம். இந்த ஹிஜ்ரத்துடைய தினம் அவங்க மதீனாவுக்கு புறப்பட்டு போனாங்கல்ல, மதீனாவில் இருந்த அந்த முதல் ஹிஜ்ரத்துடைய நாளில் இருந்து தான் ஹிஜ்ரத்தை நாங்க கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சஹல் இப்னு சாத்ன்றவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரில இந்த ஹதீஸ் வந்து இடம்பெறுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு ரசூலுல்லா எந்த தினத்தில் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரசூலுல்லா எந்த தினத்தில் பிறந்தாங்க? திங்கட்கிழமை. ரசூலுல்லா கிட்ட வந்து திங்கட்கிழமை நோன்பை பற்றி கேட்கப்படுது. ரசூலுல்லா கிட்ட என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறதுடைய சிறப்பு அப்படி என்னன்னு சொல்லி கேட்கப்படுது. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, அன்னைக்குதான் நான் பிறந்தேன், அன்னைக்குதான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். திங்கட்கிழமையோட சிறப்பை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நான் பிறந்த தினமும் அதுதான், நான் நபியாக அனுப்பப்பட்ட தினமும் அதுதான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா வந்து சொல்றாங்க. அப்ப திங்கட்கிழமையில ரசூலுல்லா பிறந்த தினமும் அதுதான். முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியாக குர்ஆன் வசனம் அருளப்படுதா? ஹிரா குகையில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் முதலில் அவங்களுக்கு அந்த அருளப்பட்ட அந்த தினம் என்ன அப்படின்னா அதுவும் திங்கட்கிழமை தான். அந்த தினத்தில் தான் ரசூல்லா வந்து பிறந்ததாகவும் ரசூல்லா சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ரசூல்லாவுடைய பிறப்பை பற்றி நமக்கு நிறைய செய்திகள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கலாம். ரசூல்லாவின் மீது ஒரு அன்பு செலுத்தணும், ரசூல்லாவை நான் நேசிக்கிறேன், ரசூல்லாவுக்கு நான் கண்ணியப்படுத்தணும், ரசூல்லாவை அவர்களை நான் வந்து பின்பற்றணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிப் லக்கும் அஅமாலக்கும்
வயக்ஃபிர் லகும் துனூபக்கும். நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். எப்படி சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ்வை நேசிக்கணும்னா என்ன பின்பற்றுங்க. அது இல்லாம என்ன சொல்றான் அல்லாஹ்? யுஹ்பிப் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், இன்னும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அப்போ நாம அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலமாக தான் அல்லாஹையும் நேசிக்க முடியும். அல்லாஹுடைய நேசம் நமக்கு வேணும் அப்படின்னா இப்ப அல்லாஹுடைய தூதரை நாம எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நமது அனைத்து செயல்களிலும் நாம் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையில கொண்டு போய் வைக்கணும். இப்ப நாம அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவர்களாக இருக்க முடியும். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, சாப்பிட உட்காரணுமா, சாப்பிட்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. உணவுடைய ஒழுக்கங்கள். தூங்க போறோமா, தூங்க போகும்போது ஒழு செஞ்சுட்டு தூங்க போங்க. நீங்க படுக்கும்போது உங்களுடைய பாய் விரிப்பே உதருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அதன் பிறகு துவா சொல்லிட்டு தூங்குங்கன்றாங்க. தூங்கி எழுந்த உடனே துவா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய தூதரிடம் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. நம்ம ரசூலுல்லாவை பின்பற்றணும், ரசூலுல்லாவை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய தாய் தந்தை சொன்னாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் இதை செய்யாதன்னு சொன்னாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எந்த மக்கள் சொன்னாலும் இதை அல்லாஹுடைய தூதர் செஞ்சிருக்காங்க, இதை நான் கண்டிப்பாக செய்வேன், அல்லாஹுடைய தூதர் இதை தடுத்திருக்காங்க, இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றத நாம உறுதி கொள்ளணும். அப்பதான் நாம அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறதாக இருக்க முடியும். அல்லாஹுடைய தூதர் பிறந்த தினம் என்ன? ரபியுல் அவ்வல் பிறை 12. இந்த தேதியில இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் என்ன அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 7 அல்லது 8 கருத்துக்களை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 12ஆம் தேதி தான் பிறந்தாங்கன்றதுக்கு எந்த ஒரு சஹீஹான ஹதீஸுமே கிடையாது. சஹீஹான ஹதீஸே இல்லாத ஒரு தினத்தில் ரசூலுல்லாஹ் 12ஆம் தேதி தான் பிறந்தாங்கன்னு சொல்லி அன்னைக்கு தேவையில்லாத அனாச்சாரமான காரியங்கள், அதிகமான விதத்தான விஷயங்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்கள், அல்லாஹுடைய பள்ளியில அல்லாஹுவை வணங்குவதை விட்டுட்டு, அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹுவிடம் பிரார்த்திப்பதை விட்டுட்டு, மௌலூத் என்ற பெயரில் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய வாக்கியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும். இந்த தினத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த தினத்தை பற்றி பல விதமான கருத்துகள் அந்த அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தேதி 12. இது கரெக்டான ஒரு ஹதீஸ்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மரணித்த தேதி 12. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய 63வது வயசுல மௌத்தா போறாங்க. எங்க மௌத்தா போறாங்க? மதீனாலயா மக்காலயா? மதீனால தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. அவங்களுடைய அடக்கஸ்தலமும் மதீனாவில் தான் இருக்குது. இந்த மக்கா நகரத்துல இப்ப நமக்கு மக்கா மதீனா அப்படின்னு சொல்லும் போது மதீனால இந்த இது கொண்டாடப்படுதா, மிலாது நபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றளவில் அது கொண்டாடப்படல. ஆனா இதற்கு முன்னாடி ஒரு சில காலகட்டங்களில் மக்கா பள்ளிவாசல அது கொண்டாடப்பட்டு இருந்தாலும் நாம் பின்பற்ற வேண்டியது மக்கா மதீனா பள்ளிகளே கிடையாது. நாம் அதை வச்சுக்கணும். மதீனாவிலும் மக்காவிலும் ஒரு செயல் பின்பற்றப்படுது. அங்க ஒரு தொழுகை தராவி தொழுகை இத்தனை ரக்காத்தை நடத்துறாங்க, அங்க இந்த விழா பின்பற்றப்படுது அப்படின்றதுக்காக நாம் அதனை பின்பற்றணுமா அப்படின்னா என்னதில்லை, அதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு என்ன வழிகாட்டினாங்களோ அதை தான் நாம் என்ன செய்யணும், பின்பற்றணும். அதற்கு தான் நமக்கு அனுமதி இருக்குது. இன்னும் அல்லாஹ் சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாமத் தீனா. இன்றைய தினம் நாம் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம், இன்னும் என்னுடைய அருளை உங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்டேன், இன்னும் உங்களுடைய இந்த மார்க்கத்தை, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். இது எப்போ இறங்கிய வசனம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கெல்லாம் உரை நிகழ்த்தும் போது சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எத்தி வச்சுட்டேனா, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சா, மார்க்கம் பற்றி அனைத்து விஷயங்கள் நான் சொல்லிட்டேனான்னு சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, நாம் யா ரசூலுல்லாஹ், ஆமா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் இந்த மார்க்கம் முழுமை அடைஞ்சிருச்சு, நான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன பிறகு
அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செய்யாத ஒரு விஷயத்த நாம அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது மார்க்கமாக ஆகாது. மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. இது ஒரு வழிகேடு. இந்த வழிகேட்டில் இருந்து அல்லாஹ் அனைத்து மக்களையும் காப்பாற்றி அவர்கள் அனைவருக்கும் நேர்வழியை கொடுத்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.